தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிரிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். அருமையான மகன் பிரகாஷை நினைவு கூர்ந்தளும். அமெரிக்காவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூற வேண்டும். எந்த தீய சக்திகளோ பொல்லாத ஆவிகளோ சத்துருகளோ அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத கர்த்தரை சோதரிப்போம். நாளும் இந்த உபவாசத்துக்கு வந்த தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசிரிக்க முடியாத இந்த ஆன்லைனில் செய்தியை கேட்க போகும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசிரிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். நாளை சண்டே சர்வீஸையும் கர்த்தர் 9 மணிலிருந்து 11 மணி வரையில் நடக்கிற சண்டே சர்வீஸை கர்த்தர் ஆசிரிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். உலாபாரி கோசி கலாபாரி கோசிக்கவர் இந்த நேரத்திலும் அல்லேலூயா சொல்லு தடை செய்கிறவர். அல்லேலூயா தடை செய்கிறவர் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அவரை மறிப்பவன் யார்? அல்லேலூயா. தடை செய்கிறவர் இல்லாவிட்டால் மறிப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவரு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்தால் அவரை அல்லேலூயா மறிக்க முடியாது, அவரை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்போதுமே நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, நல்ல நாட்களை எல்லாம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாட்டு தான் ஆண்டவர் வாரிக்கொண்டு போய்விடுகிறார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எத்தனையோ சத்தியங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடக்கூடாது. இந்த நேரத்தில் ஆதியாகமம் 24:56 வருஷம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அல்லேலூயா. எலியாசர். அல்லேலூயா. பாருங்க, அபிரகாம் அதாவது ஈசாக்குக்கு வயசாட்சி. அபிரகாம் உடனே சொல்றாரு, எலியாசர் அவருடைய அசிஸ்டன்ட் எலியாசரை அழைத்து, அதாவது அவருடைய வீட்டையெல்லாம் நல்ல கவனித்து கொண்டிருந்த முக்கியமான ஒரு வேலைக்காரர் அவர் அழைத்து, என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. இந்த நான் வசித்து கொண்டிருக்க இந்த கானான் தேசத்தில் அவனுக்கு பொண்ணு பார்க்கக்கூடாது. நான் பிறந்து வளர்ந்த தேசத்தில் அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. என் தாய் தகப்பன் வாழ்ந்த இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். இதை நீ மீறக்கூடாது. அல்லேலூயா. மீறினால் உனக்கு மேலே தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அதே போல் எலியாசரும் ஒட்டங்களில் சில உச்சிதமான பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த அபிரகாமுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகிறாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர்கிட்ட சில மன்றாட்டுகளை எல்லாம் வைக்கிறார். இப்படியாக நடக்கணும். அப்படி நடக்கும்போது எந்த பெண்மணி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட, அல்லேலூயா, என் ஒட்டகத்துக்கெல்லாம் வாக்குறாளோ அந்த பெண்மணி தான் என் எஜமானுக்கு மனைவி அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அல்லேலூயா. அதே போல் அங்கே காரியமும் நடக்கு. ரெபேக்காள் வருகிறாள். இவங்களை பார்த்த உடனே தாகத்துக்கு தண்ணீர் வார்க்கிறாள். உங்கள் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் என்று கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் கேட்குறாரு, நீ யார் மகள் என்றெல்லாம் விசாரிக்கும் போது இவர் இன்னார் இன்னார் மகள் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. உடனே அவளுக்கு சில பரிசு பொருட்களை அவர் கொடுக்கிறார். அவர் வீட்டுக்கு போன உடனே இப்படி ஒருத்தர் கண்டேன், அவர் இந்த பரிசு பொருளை கொடுத்தார், எல்லா விதத்தையும் சொல்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஏன் அவர் அங்கேயே விட்டுட்டு வந்தா, அவரை ஏன் அழைச்சிட்டு வரையில அப்படின்னு சொல்லி இவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என் குடும்பத்து வீட்டுக்குள்ளே வாரும். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், பார்த்தாக்கி அவங்க அபிரகாமுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா.
அதனால் பெண்ணிடத்தில் கேட்குறாங்க. இவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான், ஈசாக்கு. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போ ஒன்று அது அவங்களும் பெண்ணை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. அல்லேலூயா. அங்கே இருந்து அவங்க விருந்து உண்டு சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா சோதரம், எலியாசர் சொல்கிறார், இனி நான் என்னுடைய ஊருக்கு இந்த உங்களுடைய மகளாகிய ரெபேக்காளை அழைத்து கொண்டு போகிறேன். அப்போ பிள்ளை இடத்துல கேட்போம் அப்படின்னு கேட்டோன்னா அவளும் சம்மதிச்சிட்டார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கும் பாருங்கள், நல்ல ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளைகளை இணைப்பார். அல்லேலூயா. நல்ல ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இந்த ஈசாக்கை பார்க்கும்போது அவரை பற்றி நிறைய நல்ல குணம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சமுத்திர போய் தியானம் செய்கிறவன், உபவாசம் செய்கிறவன், செபிக்கிறவன். அல்லேலூயா. இந்த பாருங்கள், எலியாசர் இந்த ரெபேக்காளை கூட்டிகிட்டு போகும்போது கூட அவர் அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இவங்களை பார்த்தவொன்னே அவர் ஈசாக்கு இறங்கி போகிறாரு. அப்போ பாருங்கள், இது யாருன்னு கேட்டவுடனே இதுதான் என்னுடைய எஜமானுடைய மகன். அல்லேலூயா. உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி குனிந்து, அல்லேலூயா, கால் போட்டுட்டு குனிஞ்சு, அல்லேலூயா, தாழ்மையோடு அவர்களை வரவேற்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த ஈசாக்கு தன் தாயின் பிரிவை மறந்து அவளோடு சந்தோஷமாக வாழ்கிறான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு திருமணம்னாலும் ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுது. அல்லேலூயா. அவன் பிரிச்சான்னா அவனுக்கு வர தண்டனை எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் இணைத்தது. இந்த எத்தனை பேர் அல்லேலூயா தேவன் இணைத்தது, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மனைவியோடு வாழ்வேன் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் மனைவி விட்டுட்டு இஷ்டத்துக்கு வாழுது. பாருங்கள், ஒன்று நினைக்க, கிறிஸ்தவன் என்ன ஒன்றா பரவத்துக்கு பெற மாட்டான். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் நடந்தாரோ அத்தனை குணமும் உனக்கு இருந்தாதான் நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. அதே போல் இந்த ஈசாக்கை போல உபவாசம், செபம், தியானம், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, இப்படியான நல்ல காரியம்லாம் இருந்தால் தான் நீ நித்தியத்துக்குள்ளே போக முடியும். உன் வாழ்க்கையை நன்றாக அமையும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை பார்க்கணும், இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறது, இஷ்டத்துக்கு வாழுது. ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு, காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு, வீதியில் ஒரு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. வீதி பாழாகி போய் விடுவாய். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் அடக்கம், ஒடுக்கம், பரிசுத்தம், உண்மை, உத்தமம். அல்லேலூயா. பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற பெண்களையாவது ஆண்களையாவது திருமணம் செய்யும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஈசாக்கு காலத்திலேயும் பஞ்சங்கள் ஏற்பட்டது. பஞ்ச காலத்திலே அவன் விதைத்தது 100 மடங்கு அறுவடை செய்தான். அல்லேலூயா. அப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம், அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோபு சொல்கிறார், இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? யாராவது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? ஏன் பறிச்சுட்டு போறீரு? ஏன் இந்த பொருளை எல்லாம் என்னை விட்டு அகற்றி போட்டு விட்டு அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எந்த உயிரையும் எடுக்கணும்,
அறகுறையில் இவன் சாகணும், வியாதியில் சாகணும் அப்படிலாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பொறுத்து பார்ப்பார் ஆண்டவர். பொறுமையாக இருப்பார், டைம் கொடுப்பார், நேரம் கொடுப்பார். அதையும் கடந்து இவன் வாழும்போது தான் அவர் பறித்து கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. வந்த தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதே போல தேவன் பொறுத்து இருப்பாரு. அவருக்கு கோபம் வந்துட்டேன்னா கோபத்தை யாருமே தடை செய்யவே மாட்டார். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நன்மை செய்யறதுக்கு ஒருவனுக்கும் துணை இருக்க மாட்டான். ஆனால் தீமை செய்யறதுக்கு ஒருவருக்கொருவர் துணை நிற்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட அகங்காரிகள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் வாரிக்கொண்டு போய்விடுவார். அல்லேலூயா. அதனால அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். உன்னுடைய அகங்காரம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியாகாது. உன் பணம் அவர்கிட்ட செல்லுபடியாகாது. உன் பெருமை அவர்கிட்ட செல்லுபடியாகாது. பணிவு, அடக்கம். அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எப்போதும் அடங்கி வாழ வேண்டும். இன்னைக்கு அடக்கமே கிடையாது. கணவனுக்கு ஏற்று நிற்பாங்க. கணவன் மெல்ல பேசுமான்னா இவ 10 வீடு கேட்குற மாதிரி பேசுவா. அல்லேலூயா. அடக்கம் வேணும். நான் ஒட்டர அடுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரு உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. லூக்கா 11:52 நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் பண்ணுவாங்க, நல்லா உபதேசம் பண்ணுவாங்க, செய்கிறதெல்லாம் அக்கிரமம், அநியாயங்கள். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் யாருக்கும் பயப்படவே இல்லை. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, உள்ளுக்குள்ள எப்படி நாரி போன சீவியம். உபதேசம் யாருக்கு? பிறருக்கு, மற்றவர்களுக்கு. உபதேசம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எதை செவம் பண்றீங்க வீடுகளில்? அல்லேலூயா. வீட்டில் சினிமா படம் ஓடுகிறது, நீ செபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாட்டா? வீட்டில் சினிமா, பாடல், ஆடல், ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார்? அல்லேலூயா. ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். நியாய சாஸ்திரிகளே, அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க நியாய சாஸ்திரிகள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது நியாய சாஸ்திரிகள் எல்லாம் எங்கே ஆண்டவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணுமோ அதைத்தான் தேடிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா, சோத்திரம். தேவன் எல்லாருக்கும் நியாயம் செய்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. மோசே அந்த நாட்களில் கொடுத்தார் சில சட்ட திட்டங்களை. எங்களை வாய் அடக்க மாட்டாங்களே. இன்னைக்கு கூட எவ்வளோ சட்டத்திட்டம் இருக்குது. ஸ்திரீகள் அமைதலாக கணவனுடைய கீழே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்குது. எத்தனை ஸ்திரீகள் அமைதலாக இருக்கிறாங்க? கணவனுக்கு கட்டளை இடுவாங்க, இப்படிதான் இருக்கணும் நீ, இல்லாட்டி நான் ஓடிடுவேன். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துக்கு வந்து அநேக சட்ட திட்டங்களை எல்லாம் அல்லேலூயா சோத்திரம் அகற்றி போட்டார். அல்லேலூயா. உண்மையிலே
மிகுந்த பெரிய ரெவலேஷனை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தில் அடங்காமல் இருந்ததுனால தான் மோசே அநேக திட்ட வட்டங்களெல்லாம் செய்தார். அல்லேலூயா. அதில் அநேக குறைபாடுகள் இருந்ததுனால எல்லாவற்றையும் அகற்றினார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எனக்கு பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ சொல்கிறாங்க, ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆண்டவர் முன்னால் கொண்டு வந்து இவா வேச்சாரம் பண்ணா கையங்களமாக பிடித்தோ, நீர் என்ன சொல்லுகிறீர்? அல்லேலூயா. மோசையின் சட்டம் சொல்கிறது இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் மௌனமாக பார்த்து கொண்டு எழுதுகிறார். அல்லேலூயா. உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதல் கல்லை வீசட்டும். எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. உடனே அந்த சிறு மட்டும் நின்றுட்டு இருக்கா. யாரும் உனக்கு தண்டனை கொடுக்க இல்லையா? இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சொல், நானும் உன்னை தண்டிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது எல்லாரையும் மீட்பதற்காக, பாவியை மீட்பதற்காக உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. முரண்பாடான சட்ட திட்டங்களை எல்லாம் தன்னுடைய சிலுவையிலே மரணத்திலே உடைத்து தள்ள தேவன் வந்தார். போக முடியாத, யாருமே அடைய முடியாத நித்தியத்துக்குள்ள ஆதாயேவாள் பாவங்களுக்காக சிலுவையிலே மரணம் சிந்தி பாவிகளாகிய நம்மை நித்தியத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் வந்தார். அல்லேலூயா. உலாபா ஷம்பலபாரி கோசி கலபாரி கபா. அதனால கிருபை. அல்லேலூயா. வேதத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அதனால இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. நம்ம இஷ்டப்பிரகாரம் ஜீவிப்போம், இஷ்டப்பிரகாரம் வாழ்வோம், அப்படியெல்லாம் வாழாதுங்க. அல்லேலூயா. காலம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. மற்றவங்க உலகத்தார் இதை அறிவார்களோ அறிய மாட்டார்களோ தெரியாது. நாம் நீ பைபிளை வாசிக்கிறவன், பைபிளை தியானிக்கிறவங்க இதை அறியாமப்படி ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு இல்லைன்னு ஜீவிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் முன்னால் சட்ட திட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். அல்லேலூயா. மோசைக்கு ஒரு சட்ட திட்டம், ஆரோனுக்கு ஒரு சட்ட திட்டம், உனக்கு ஒரு சட்ட திட்டம், எனக்கு ஒரு சட்ட திட்டம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே சட்ட திட்டத்தை தான் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 36வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது தேவ பிள்ளைகளே, அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியனுடைய ராட்சசிரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்களை எல்லாவற்றிற்கும் தலைவனாகிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து. அல்லேலூயா. வந்து ஆண்டவர் பணிந்து அவன் என்ன செய்கிறான்? திரும்பி போயிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்போது பாருங்க, ஆண்டவர் பிலிப்போடு பேசுகிறார். அல்லேலூயா. இது பக்தி உள்ள ஒரு சகோதரன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பணிந்து கொண்டு ஆராய்த்து பயபக்தியோடு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், காணிக்கைகளை செலுத்திவிட்டு அவன் தேசத்துக்கு திரும்பி போகிறான். அல்லேலூயா. அதனால சட்ட திட்டங்களை அவனுக்கு போதி. அல்லேலூயா. உடனே பாருங்க, அவன் திரும்பி போயிட்டு இருக்கிறான். பிலிப்பு அவனுடைய ரதத்தோடு போய் ஒட்டிக்கிட்டுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எப்படி ஆவியில பாருங்க எப்படி போயிருப்பாரு. ரதம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். தேவன் ஆவியில பிலிப்பை கொண்டு போனார். அல்லேலூயா. அப்போ என்ன படிக்கிறீர் என்று சொன்ன போது அவன் எல்லாவற்றையும் தான் படிக்கிறது எல்லாவற்றையும் சொன்னான். இதன் அர்த்தம் விளங்குதா? ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி விளங்கும்? அல்லேலூயா. பிலிப்பு திட்டவட்டமாக சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லி முதல் படி முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அதனால முழுகி ஞானஸ்நானம் எடுக்காதவெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. அல்லேலூயா. முழுகி ஞானஸ்நானம் இது எதை குறிக்கிறது? டெத். அல்லேலூயா. மரித்து விட்டேன், உலக பாவத்திற்கு முற்றிலும் மரித்து விட்டேன், இனி
வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உன்னில் வாழ்ந்தால் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, எப்படி இருக்கணும்? எத்தனை பேருக்கு இதை யோசிச்சு பாருங்க. இயேசுடைய ஒரு சின்ன அடையாளமாக அது உனக்கு இருக்கா? ஒரு ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டா நித்தியத்துக்கு போயிருவியா? இல்லை மூலிகை எடுத்துட்டாக்கி நித்தியத்துக்கு போயிருவியா? அல்லேலூயா. வேதத்தில் தான் கழுவப்பட்ட பன்றி. அல்லேலூயா, கழுவப்பட்ட பன்றி ஆலயத்தில் ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப உண்மை, உத்தமம். வீட்டு பக்கம் வந்தால் தான் தெரியும் அம்மாவுடைய சத்தமும் ஐயாவுடைய சத்தமும். அல்லேலூயா, நிலகுலைஞ்சே போயிடுவான் மற்றவன். அல்லேலூயா, இவனும் ஒரு கிறிஸ்தவனா, இவ்வளவு ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ பெண்கள் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அலையாக அலைகிறது, அங்கே அலைகிறது, இங்கே அலைகிறது. கண்ணின் இச்சைகள், எண்ணத்தின் சிந்தனையில் ஒரு பரிசுத்தமே கிடையாது. எப்படி நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவா? அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் பெற்றது எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் அது? அல்லேலூயா, கழுவப்பட்ட பன்றி. அல்லேலூயா. அதனால சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. பவுல் சொல், சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, என்னில் வசிப்பவர் என் ஆண்டவர். ஆண்டவருடைய குணம் உங்களுக்கு எனக்கு இல்லாட்டு கூட நானும் பலருக்கு போக முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது சொல்லுவாங்க, சில 1000 பேர் ஞானஸ்தானம் பட்டாங்க, 150 பேர் ஞானஸ்தானம் பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற உடனே சிலர் புக் எடுத்துடுவான், ஊழியத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. எத்தனை ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. கையை தூக்கிறது, ஊழியம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. என்ன ஊழியம் செய்கிறாங்களோ தெரியல. அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இன்னைக்கு நிறைய ஊழியக்கார வீட்டில் பார்க்குறேன். ஊழியக்கார வீடு எப்படி இருக்கணும்? ஜெப துணி தொலைத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன வேலை செய்ய, வேலையை விட்டுட்டு ஆண்டவர் சமுதிரம் ஆண்டவரே நீட்டு கிடக்கணும். அல்லேலூயா. பையன் காலையில் இருந்து சாயங்காலம் வர மொபைலை நோண்டிட்டு இருக்கான், அதை சொல்றதுக்கு உனக்கு யோக்கியம் கிடையாது. அல்லேலூயா. வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்குது, இல்லாத படம், பொல்லாத படம், இச்சைகளை வரவழைக்கிற படம், எல்லா படமும் ஓடிட்டு இருக்கு. என்ன ஊழியம் செய்கிறாய்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், 3 நேரம் இல்லை 7 நேரம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. லாபா ஷாகா லாபா ராகதுல்லா காஷே காபா. கலாத்தியன் 5வது அதிகாரம். லாபா ஷாகலா பகலா கதலா கதீர கபா கபா கல கதல கதீர கபா ஷிகலா பாபா. கலாத்தியன் 5வது அதிகாரம் 7வது வருஷம். நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. நன்றாக ஓடினீங்களே, நன்றாகத்தானே ஓடினாங்க சிஸ்டர், நன்றாகத்தானே ஓடினார் அந்த ஐயா. அல்லேலூயா. தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம். அல்லேலூயா. யாரை விழுங்கலாம் என்று அலை மோதி கொண்டு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும், முழு குடும்பமும் வாழணும். யோசுவா என்ன, நான் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரே சேவிப்போம். ஒருத்தன் கூட அங்கே கள்ளாடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. திருட்டாடுங்க ஒன்றும் இருக்கக்கூடாது. முழு குடும்பமும் மோசமாகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் சாப்பிடலாம், இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அங்கே ஒரு கள்ளாடு இருக்கு, உள்ளே பூந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் சுத்தம் இல்லை, வீட்டில் சாட்சி இல்லை, பிள்ளைகள் சாட்சி இல்லை, எப்படி நீ பரலோகத்துக்கு போவா? எப்படி நித்தியத்தில் போய் நிற்பா? அல்லேலூயா. அதனால் நீங்கள் நன்றாக ஓடினீங்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு
தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. ஒரு ஆலயத்தில் ஒழுங்காக இருக்கணும், ஒரு போதகன் சொல்கிற வார்த்தையை ஒழுங்காக கேட்கணும். கேட்குறதே கிடையாது. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். அல்லேலூயா. பிசாசு தான் உன் மைண்டில் பூந்துட்டானே, அதனால தான் கேள்வியே கேட்குறேன். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். அல்லேலூயா. எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, போதகன் சொல்கிறன்னா வார்த்தை கீழ்ப்படியும். அல்லேலூயா. அங்கே எங்கே ஓடவே கூடாது, ஓடுகாலியாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் கன்ஃபியூஷன். நீங்கள் நன்றாகத்தானே ஓடினீர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. அல்லேலூயா. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. அல்லேலூயா. எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிப்பலாம், இதுவா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அறிய எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவி. கிறிஸ்துவை சொல்லிட்டாலே போதும், அப்படியே நேர சியோன் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை நொறுக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. புடமிடுவார். புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நன்றாக ஜெபம் பண்ணணும், உபவாசம் செய்யணும், வார்த்தைகளை வாசிக்கணும். அப்போ தான் அந்த புடத்திலிருந்து எப்படி புடம் வந்ததோ, எப்படி புடத்திலிருந்து தப்பித்தனோ எனக்கே தெரியவில்லைன்னு நீ சொல்லுவாய். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒரு சின்ன நோவு வந்தாலும் சரி, ஒருத்தன் சொல்லுவான், நீ கிறிஸ்தவளா ஆயிட்டதுனால இந்த பிரச்சனை. அல்லேலூயா. கிறிஸ்தவளா ஆனதுனால அல்ல, கிறிஸ்து உன்னிலே இல்லாத காரணத்தினாலே, சாத்தான் அங்கே புகுந்து இருப்பதனால தான் உன் வாழ்க்கையில பிரச்சனை. கிறிஸ்து உன்னிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பிரச்சனையே வராது. அல்லேலூயா. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சமான மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? உப்ப பண்ணும். கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் போதும் சிஸ்டர், அருமையான சகோதரனே, கொஞ்சம் புளிப்பு உப்ப பண்ணிடும், உப்பி போவா. அல்லேலூயா. சாரமற்ற உப்பு, வீதியிலே கொட்டப்படுகிற உப்பு, நாற்றம் எடுத்த உப்பு. அல்லேலூயா. நாரிப்போன சீவியம். அதனால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சும்மா அப்படி இப்படி, கிறிஸ்துவை புக் எடுத்துகிட்டு போனேன், பைபிள் எடுத்துகிட்டு போனேன், அல்லேலூயா, இதெல்லாம் செல்லுபடியாகாது சிஸ்டர் அண்ட் பிரதர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். அல்லேலூயா. எப்படி வாழலாம் சிஸ்டர்? எப்படி சேவிக்கிறான் பிரதர்? அல்லேலூயா. உங்களை கலக்கிறவன், அல்லேலூயா, உங்களுக்கு உபதேசம் செய்கிறவன் அடைய போகும் தண்டனை பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் உபதேசம் என்கிறது சும்மா அல்லேலூயா சபையில் ஆளை கூட்டணும், சனத்தை கூட்டணும், இதுக்காக உபதேசம் அல்ல. அல்லேலூயா. 10 பேர் சபையில் கொடுத்தாலும் 10 பேரையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எம்ஏ எக்ஸாம் எழுதும்போது முன்னாலெல்லாம் 50% மார்க் எடுத்தாதான் பாஸு. அல்லேலூயா. 50க்கு கீழே எடுத்தாலும் ஃபெயில் தான். அல்லேலூயா. அதே போல தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அல்லேலூயா எல்லாருமே முழு பரிசுத்தத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. பாஸ் ஆகணும் எல்லாருமே, ஃபெயில் ஆகக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் மாவு, புளிச்ச மாவு உப்பி போயிடும், உன் வாழ்க்கையே உப்பி போகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், வீட்டில் ஒரு பரிசுத்தம், கணவன் முன்ன ஒரு பரிசுத்தம், ஆவிக்குரிய தகப்பன் முன்னால் ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த ஆட்டம்லாம் ஆடக்கூடாது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 22, என்னாகமம் 22, என்னாகமம் 22,
16வது வசனம். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடைபட வேண்டாம். அல்லேலூயா. இங்க பாருங்க, பாலாக்கு ராஜா. அல்லேலூயா. பாலாக்கு ராஜா. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். பிலேயாமே அனுப்புகிறார். அல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ஜனம் வருது. அல்லேலூயா. அந்த ஜனத்தை என்ன இந்த பாலாக் ராஜா எந்த வம்சம்? மோவாபியன் அவன். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்தில் இருந்து வரிசையாக லட்சக்கணக்கான பேர் ஆடு மாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது கேள்விப்படாமல் இருப்பாங்களா? ஒரு சின்ன விஷயம் வந்தாலே நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவன் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சின்ன கரைப்பட்டாலும், இந்த வெள்ளை வசத்தில் பாருங்கள், ஒரு சின்ன கரைப்பட்டாலும் உடனே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதே போல் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வழிமறித்தவர்களாக தடை செய்வெல்லாம் வெற்றி பெற்று வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் இவன் பார்த்தான். அல்லேலூயா. சோத்ரம். முழு நாளை தான் எடுக்கணும். இந்த பிலேயாம் அல்லேலூயா சோத்ரம் பெரிய தீர்க்கதரிசி, இவர்களை அனுப்பி சபிக்க வைக்கணும். அல்லேலூயா. உடனே அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனங்கள் நீ அவங்கள சபிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இவன்கிட்ட போகிறாங்க. இவனுக்கு ராஜா சொன்ன காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே நான் ஆண்டவர்கிட்ட விசாரித்து பார்க்குறேன். ஏற்கனவே சொல்லிட்டாரு, தடை பண்ணிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. திரும்பவும் பலிகளை செலுத்தி நீ போ, ஆனாலும் என் பிள்ளைகளை ஆசீர்வதி. அல்லேலூயா. இவன் போனதே தப்பு. ஒருக்க ஆண்டவர் தடை செய்தாகி தடை தானே, திரும்ப போகலாமா? போகவே கூடாது. அல்லேலூயா. போனாம் பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். பேச முடியாத கழுத மூலமாகவும் பேச வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிலேயாமுடைய வாயை திறந்தும் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்க முன்னிலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, மத்தியிலும் ஆசீர்வாதமாக இருக்காங்க, பின்னுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பாலாக்கு கேட்டாங்க, அடா பாவி பயல. அல்லேலூயா. பணம் கொடுத்து உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். இவன் கனத்துக்கு தானே போனான். கனப்படுத்துவேன்னு எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தா, சபீனி சொல்லவங்கள ஆசீர்வதிக்கிறாயே, இனி உனக்கு கனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஓடிப்போம். அல்லேலூயா. அதனால் தேவன் ஒரு முறை சொல்லிட்டா, நீ என்னதான் கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்ப்பா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே எங்குமாக ஓடிட்டும் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஓடுவதனால தான் அநேக பிரச்சனையே இருக்குது. அல்லேலூயா. அங்கே ஒரு உபதேசம், இங்கே ஒரு உபதேசம். நான் ஒருக்கா திருப்பத்தூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஐயா சொன்னார், நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அவங்கவுங்க சாட்சி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, யாரோ ஒரு ஊழியக்காரர் கோட்டு சூட்டு போட்டுட்டு இருந்தாராம், நல்லா செவப்பு டையெல்லாம் கட்டிட்டு, இதை பார்த்து ரட்சிக்கப்பட்டேன்னாரு. அல்லேலூயா. அப்போ நானும் இருந்தேன். வாயப்பிளந்து புது அனுபவம். சூட்டையும் கோட்டையும் பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, எந்த சூட்டையும் கோட்டையும் பார்த்து ரட்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவனை பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் தான் உன்னை வழி நடத்தணும். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து ஒரு முறை ஆண்டவர் உன்னை ரட்சித்துட்டாரா, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா, ஏன் அங்கங்கெல்லாம் ஓடிட்டே இருக்கு? அல்லேலூயா. வீடு ஆலயமாக மாற்று. உனக்கு கொடுத்த ஆலயத்தை மறவாத. அல்லேலூயா. அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால தான் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரு நாளும் உன் நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. எமோரியரின் அல்லேலூயா பாவம் தீர்வதற்காக ஆண்டவர் காத்துக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அதே போல உனக்கு டைம் கொடுத்துருப்பாரு. டைமுக்குள்ள மாறி உண்மையும் உத்தமமாக நீ ஜீவிக்காவிட்டால் அல்லேலூயா மீண்டும் வருவான் சாத்தான்.
முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலை அதிக மோசமாம். அதனால்தான் கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலபா ஷம்பலபாரி கோசி கலபாரி கோசி கபோ. நெகோமியா 4வது அதிகாரம். நெகோமியா 4வது அதிகாரம். நெகோமியா 4வது அதிகாரம் 8வது வசனம். நெகோமியா 4:8. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும், எல்லாரும் ஏகமாய் வரவும், வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அல்லேலூயா. நெகோமியா மற்றும் யூதர் சிலர் எழும்பி என்ன பண்றாங்க? எருசலேம் தேவாலயம் இடிஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. அலங்கம் இடிஞ்சு கிடக்கிறது. அல்லேலூயா. சுட்டரிச்சிருக்கிறாங்க கதவுகள் எல்லாம். அல்லேலூயா. அப்போ தானே கொள்ளையடிச்சிட்டு போக சரியா இருக்கும். பூந்து எல்லாமே எரிச்சிட்டு, கதவெல்லாம் எரிச்சிட்டு, அலங்கத்தை இடிச்சிட்டு, எல்லா தங்கம் வெள்ளியெல்லாம் நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜாக்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இடிஞ்சு கிடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டதுதான் அல்லேலூயா நெகோமியாவுக்கு தாங்க முடியல. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் செத்துட்டான்னு நம்ம கேள்விப்பட்டா உண்மையான அல்லேலூயா சோத்திரம் தேவனுடைய நெஞ்சங்கள் தேவ பிள்ளைகளுக்கு பொறுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இந்த சம்பவம், ஏன் குறைவினால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததா அப்படின்னு கண்ணீரோடு செபிப்பாங்க. ஆனால் எத்தனையோ பேர் நகைப்பான், சிரிப்பான். பிசாசு அவனில் இருக்கு. எத்தனையோ ஊழியக்காரன் பலகீனப்பட்டிருக்கான், சுகவீனப்பட்டிருக்கான்னாக்கி சிரிப்பான், கொண்டாடுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட லூசிபேர் பிசாசு பிடித்த அநேக விசுவாசியும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒருவன் பலகீனப்பட்டால் தன்னுடைய வீட்டிலே என் பிள்ளைக்கு வந்த பலகீனம் என்று கண்ணீர் விட்டு செபிக்கிறவன் தான் நித்தியத்துக்கு போவான். அல்லேலூயா. மற்றவன் போகவே மாட்டான். அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அல்லேலூயா. பாருங்க. அல்லேலூயா சோதரம். இங்கே அநேக யூதர்கள் அல்லாதவர்கள், அல்லது புற ஜாதியார் இவங்க கெட்டுறதை பார்த்து அல்லேலூயா நகைத்தார்கள். இவங்க கெட்டுவாங்க, ஒரு நரி கூட போனால் அலங்க இடிஞ்சு விழுந்துடும். அல்லேலூயா. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி செபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் சாம காவலரை வைத்தோம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த 1லிருந்து 3வது வசனம் வரை பார்க்கும். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யூதனுக்கு என்ன வேலை? பக்கத்தில் இருக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய சாதிகள். அல்லேலூயா. திட்டுறாங்க. யூதனுக்கு வேலையே இல்லை. எடுத்து போட்டு போயிருக்கான் பாபிலோன் ராஜா, மீண்டும் ஆராதிப்பேன் துதிப்பேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? இன்னைக்கு பலியிடுகிறதா அவனுக்கு சாத்தானுக்கு பெரிய நோ. அல்லேலூயா. அதனால்தான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அல்லேலூயா. யாரும் பலியிடவே கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் வேதத்தில் நடக்கிறதா நடக்கும். பலியிடுகிறார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரரும் சமாரியாரின் சேனைகளுக்கு முன்னால் சொன்னான். அப்போது அமோரியனாகிய தோபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனாலும் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. உன் கல் மதில் எல்லாம் உடைந்து சிதறி கிடந்தால் நீ கட்டும் போது உன்னை ஏளனப்படுத்துவார்.
ஒரு நாள் அப்படியெல்லாம் வாழ்ந்தான், ஒரு நாள் இப்படியெல்லாம் வாழ்ந்தான். இன்னைக்கு ரொம்ப பத்தினியாக மாறிட்டான், ரொம்ப பரிசுத்தமாக மாறிட்டான். அல்லேலூயா. கண்டிப்பாக மாறணும். ஏளனம் பண்ணவன் பண்ணத்தான் செய்வான், எள்ளி நகையாடுகிறவன் நகையாடத்தான் செய்வான். அவனுக்கு ஒத்த தாளனி போட போகக்கூடாது. அல்லேலூயா. நான் வேறு பிரிக்கப்பட்டவள், நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று உன் இனம் சனம் வந்து உன் சமுதாயத்தில் நீ சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் ஊரெல்லாம் அப்படித்தான். அல்லேலூயா. நான் ஊருக்கு போனால் இவன் வேறு பிரிக்கப்பட்டவன், இவன் நம்மோடு இப்பெல்லாம் வந்து கலக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், கலக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரோடு கலக்க வேணுமோ அவரோடு தான் கலக்கணும். நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒத்து வேஷம். அங்கன்னா அங்கே டான்ஸு, இங்கன்னா இங்கே டான்ஸு. அல்லேலூயா. அல்லேலூயா. டான்ஸ்லேயே காலம் கழிச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கறதும் கிடையாது, அதன்படி நடக்கிறதும் கிடையாது. அல்லேலூயா. முதல்ல சத்தியம். அல்லேலூயா. மற்றதுதான் மற்ற காரியங்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் ஆலயம் எப்போ கட்டி முடிக்கப்படுகிறதோ அன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் உன்னை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை கட்டும், இடிந்து போன என் மாளிகை கட்டும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு முழு விடுதலை தாரும். ஆண்டவரே, என் ஓட்டையான மதில், இதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச வெட்கக்கேடு, தூணி துப்புவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. ஒரு ரகசிய பாவத்தை சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை ஒரு ரகசியமான பாவங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வந்தா உன் ரகசியமான பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நாளை நம்முடைய நாள் கிடையாது. ஏசாயா 14வது அதிகாரம், ஏசாயா 14, ஏசாயா 14 6வது வசனம். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. உக்கிரமம் கொண்டு ஓயாது அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, உக்கிர கோபம் உண்டு. அல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகள் யாருக்குமே எந்த தீங்கும் பொல்லாப்பும் செய்ய மாட்டாங்க. அவங்க பாட்டு செவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. என்ன இது செபம்? எப்போதும் செபமா? அல்லேலூயா. சத்துரு வீட்டுக்குள்ளே இடங்குவான், உக்கிரவ கோபம் உண்டு. அல்லேலூயா. ஓயாமல் அல்லேலூயா சோத்திரம் ஜெபமா, ஓயாமல் சோத்திரமா. அல்லேலூயா. ஜாதிகளை அரசாண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதர்களில் பாருங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள், யூத ராஜாக்கள் எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தாங்க. அதனால ஆண்டவர் அவங்கள அடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் பாருங்க, ஹிட்லர் 2ஆம் உலகப் போரில் பாருங்க, அல்லேலூயா, யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினான். அல்லேலூயா. ஆண்டவரே கடைசியில் அல்லேலூயா நமக்கு சோத்திரம், நாண்டுட்டு செத்தான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா சோத்திரம், உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாக ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை ஆண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. அதனால் நமக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமலே போவோம். அதை அவன் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வாட்டுக்கு நம்ம ஜெபிக்கிறத ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே இவன் வாயை அடக்கும், ஆண்டவரே நான் ஜெபிப்பதற்கு துதிப்பதற்கு அல்லேலூயா இப்படியான தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறானே. அல்லேலூயா. அதுதான் யூதர், இஸ்ரவேலர், அல்லேலூயா ராஜாக்கள் எல்லாம் அல்லேலூயா இப்படியான காரியத்தை செய்து ஆண்டவர் அவங்களை அடித்தார். ஹிட்லர் ஆண்டவர் அடித்தார். அல்லேலூயா.
அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். உலாபா ஷேகலபாரி கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். உலாபா ஷம்பலபாரி கோசிக்கா. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரா? துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அல்லேலூயா அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே கடைசி காலம் அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். தேசத்திலே அரசாளுகிற ராஜாக்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் கீழ்ப்படியணும், கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுக்காக வேதத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் சத்தியத்தில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது தேசத்துக்காக ஜெபம் பண்ணது நம்முடைய கடமை. அல்லேலூயா. செபிக்காமல் இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேக வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு காரணம் நம்ம செபிக்காத காரணம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செபிக்கும் போது துஷ்டம் பொல்லாப்பு தேசத்தில் வராது. தேசம் சமாதானமாக இருக்கும். கண்களை மூடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதனால் தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் தடைகளெல்லாம் ஆண்டவர் உடைத்து போடுவார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஓலா ஷேகலபா ரகதுலா காஷே கலபாரிக்கம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தடைகள் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நன்றி ஐயா. எங்களுக்கு எவ்வளவோ தடைகள் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருக்கிறது ஆண்டவரே. என்னென்ன தடை என்பது நீர் அறிந்திருக்கிறீர். தடைகளை எல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. உம்மிடத்தில் கிட்டி சேர முடியாதபடி என் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கிற தடை இருக்கிறது ஆண்டவரே. இந்த பாவத்தையெல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன் இந்த உபவாச நாளில் என்று நம்ம கேட்போம் ஆண்டவர். எல்லா தடைகளை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.